அன்பர் ஒருத்தர் தினம் நாங்கள் கேலண்டர் அட்டையில் தேதி கிழிக்கிறோம் சார். அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா கௌரி நல்ல நேரம்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த கேலண்டர் அட்டைக்கு பின்னாடி பார்த்தாலும் கௌரி பஞ்சாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு? மற்றபடி ராசி பலன் கொடுத்துருக்காங்க, நல்ல நேரம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கௌரினா என்னன்னு நமக்கு கொஞ்சம் விளக்குனா பரவாயில்லன்னு அவர் கேட்டார். இன்றைக்கி அதை பற்றிய பதிவு தான் நாம் பார்க்குறோம். கௌரி அப்படிங்கிறது முதல்ல எதை பற்றி சொல்லப்படுது அப்படின்னா, இது ஒரு ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான பகுதி தான். ஆனால் அதை பற்றி அதிகமாக பேசுவது இல்லை. இது எங்கே பிரயோஜனப்படுது அப்படின்னா, தினம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இந்த கௌரியினுடைய சம்பந்தம் இன்னும் நடக்கிறதே இல்லை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்ச ஒரு பகுதினா ஜோதிடத்தில் ஒரு பகுதியான ஜாமக்கோல் பிரசனத்தில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கோள்களுடைய இயக்கத்தில் அதனுடைய தன்மையில் ஒவ்வொரு நேரமும் இயங்குகிறது அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். அதில் ஹோரை அப்படின்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை ஓடுது. அந்த ஹோரையில் வாரநாதர்கள் யாரோ அவருடைய தலைமையின் கீழ் மற்ற நவகோள்களும் இயங்கி கொண்டிருக்கும். இந்த கௌரியிலையும் அதே போலத்தான். மொத்தம் 8 கௌரி இருக்குது. 8 கௌரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நவகோள்களில் ராகு கேதுகளை பாம்பு என்ற நிலையிலே வைத்து 8 கொண்டார்கள். மிச்சம் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 7 கிரகங்களோட இந்த ராகு கேதுகளை பாம்பு என்ற நிலையை வைத்து 8 கிரகங்களாக கொண்டு கௌரியை அமைத்தார்கள். காரணம், தமிழ் வழிமுறையில் நாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பார்க்கும்போது அன்றைய காலகட்டத்தில் ஜாமம் என்ற கணக்கு தான் இருந்தது. ஒரு நாளினுடைய கணக்கை நாம் இன்று மணி நிமிடமாக பார்க்குற மாதிரி அன்னைக்கு நாளிகை வினாடியைத்தான் பார்த்தாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 60 நாளிகை அப்படின்றது, அது இன்று அந்த நாளிகையை மாற்றி 24 மணி நேரம் என்று பிரித்தார்கள். அதே போல் ஒரு நாளுக்கு 2 பொழுது என்று வைத்து பகல் பொழுது, இரவு பொழுது, ஒவ்வொரு பொழுதுக்கும் 8 ஜாமம் என்று வைத்தார்கள். இப்போ இந்த கல்யாணத்தில் போனால் சரியாக முகூர்த்தத்துக்கு போயிடணுங்கோ அப்படிம்பாங்க. முகூர்த்தம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அப்படின்னா முகூர்த்தத்தினுடைய தன்மையை உணர்ந்து அந்த முகூர்த்தம் என்பது 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரத்தை தான் நாம் ஜாமம் என்று சொல்கிறோம். ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் அப்படிங்கிற ஜாமம் முகூர்த்தம் பகல் பொழுது 8 ஜாமமும் இரவு பொழுதுக்கு 8 ஜாமமும் பிரிச்சிருந்தாங்க. ஆக ஒரு நாளைக்கு 16 ஜாமம் என்ற கணக்கிலே 8 ஜாமங்கள் என்ற நிலையில் இந்த 8 நாம் பார்த்த நவகோள்களிலே ராகு கேதுகளை ஒன்றாக்கி மீதம் இருக்கக்கூடிய 7 கோள்களோடு சேர்த்து 8 கிரகங்களை கௌரி என்ற பெயரிலே அழைத்தார்கள். அந்த வாரநாதன் சொல்லக்கூடிய வாரத்தின் 7 நாட்கள், அந்த 7 நாட்களோடு இந்த பாம்பை சேர்த்தினார்கள். இந்த 7 நாட்களுக்கும் உரிய கௌரி என்று பார்த்தால் சூரியன் உத்தி கௌரி என்று சொல்வார்கள். முதலில் கௌரியின் பெயரை சொல்கிறேன், அதற்கு பிறகு எந்தெந்த கோள்களுக்கு இந்த கௌரி கொடுக்கப்பட்டது. கௌரியின் பெயர் பார்த்தா உத்தி கௌரி, அமுத கௌரி, ரோக கௌரி, லாப கௌரி, தன கௌரி, சுக கௌரி, சோர கௌரி. 7 கோள்களுக்கு இந்த கௌரி கொடுத்தாங்க. 8வது அந்த பாம்புக்கு விஷ கௌரி என்று கொடுத்தார்கள். ஆக 8 கௌரி 8 ஜாமங்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த ஒவ்வொரு ஜாமங்களிலும் இவைகள் நகர்ந்து சென்று மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கிய செயல்பாடுகள் அனைத்தையும் பதிவாக்கி கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில்
இந்த கௌரியுடைய தன்மை அதிகரிக்கும். சரி, இப்போ கௌரியுடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கௌரி யார் யாருக்கு உரியது, நவகோள்களில் எந்த கிரகங்களுக்கு உரியது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லக்கூடிய சூரியன், ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உத்தி கௌரி, சந்திரனுக்கு அமுத கௌரி, செவ்வாய்க்கு ரோக கௌரி, புதனுக்கு லாப கௌரி. அடுத்தது வியாழன் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு தன கௌரி, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் சுக்கிரனுக்கு சுக கௌரி, வாரத்தின் இறுதி நாள் என்று சொல்லக்கூடிய சனிக்கு சோர கௌரி கொடுத்தார்கள். ஆக 7 நாட்களுக்கு 7 கிரகங்களுடைய கௌரி கொடுக்கப்பட்ட பின்னர் ராகு கேதுக்களுக்கு தனியாக வார நாட்கள் இல்லை. அதே போல அது சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், அந்த கிரகங்களுக்கு சொந்த வீடும் இல்லை. அதனால் இதை ஒன்றாக்கி பாம்பு என்ற நிலையிலே செயல்படுத்தி அதற்கு விஷகௌரி என்று கொடுத்தார்கள். இந்த விஷகௌரி வேலை தான் ராகு காலம். ஒரு சிலர் சொல்வார்கள், ராகு காலம் ராகுவுக்கும் கேதுவுக்கு யமகண்டமும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் கௌரியினுடைய செயல்பாட்டினை பார்த்தோம் என்றால் 3 செயல்பாடுகள் அங்கே தனியாக செயலாற்றி கொண்டது. என்ன என்று பார்த்தால், ராகு காலம், யமகண்டம், குளிகன் காலம், இந்த 3ம் ராகு காலத்தில் விஷகௌரி ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல யமகண்டம் என்பது தனகௌரி, அந்த தனகௌரியின் போதுதான் இந்த யமகண்டம் செயலாற்றி கொண்டிருக்கும். அடுத்தது சனியினுடைய சோர கௌரியினுடைய தன்மையில் குளிகன் காலம் இயங்கிக் கொண்டிருக்கும். இப்படி கொடுக்கப்பட்ட இந்த செயல்பாடுகள் ஒவ்வொரு கௌரி வரிசைப்படுத்தி வரும்போது அன்றைய கிழமை ஆரம்பிக்கும் போது காலை சூரிய உதயம் எப்போது ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து இந்த கௌரியும் தொடங்கும். இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை என்றால் ஆரம்பம் வெள்ளியினுடைய சுக கௌரி, அதற்கடுத்தது சனி கௌரி, இப்படி வரிசையாக வந்து கொண்டிருக்கும். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அன்றைய தினம் ராகு காலம் எத்தனை மணிக்கு வருகிறது என்பதை முதலில் குறித்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இது பற்றி நாம் சொல்லி இருக்கிறோம். 8 ஜாமங்களை தனியாக பிரித்து காட்டி அந்த கால அட்டவணையிலே காலபுருஷ தத்துவத்தினுடைய 12 ராசிகளையும் 8 ஜாமங்களுக்காக மாற்றி 45 பாகை என்ற அளவிலே கொடுக்கப்பட்ட அந்த வீடுகளுக்கு ஸ்திர ராசியில் அமைக்காமல் மற்ற ராசிகளிலே 4 ராசிகள் ஸ்திர ராசிகள் போக மீதி இருக்கக்கூடிய ராசியை ஒன்று சேர்த்து 8 ராசிகளாக 8 ஜாமங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட போது மீனத்திலிருந்து ரிவர்ஸாக காலபுருஷ தத்துவம் வலச்சுற்றாக, கடிகாரத்தின் வலச்சுற்றாக இயங்கி வரக்கூடிய நிலையிலே இங்கே இந்த கௌரியும் ராகு காலம், யமகண்டம், குளிகன் காலம் இவை 3மே பின்னோக்கி நகரக்கூடிய ஜாமகிரகங்களுக்கு ஏற்ப இந்த கௌரியம் அமைக்கப்பட்டது. அப்படி பார்த்தோமானால் அந்த வரிசைப்படி தான் இந்த பஞ்சாங்கம், கௌரி பஞ்சாங்கம் கொடுக்கப்பட்டது. இதிலே சுபர்கள் என்று சொல்லக்கூடிய, இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், அதற்கு அடுத்ததாக வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன், இதோடு புதன், இந்த 4வருக்கும் உரிய கௌரி வேலை நீங்கள் அந்த அட்டவணையிலே பார்த்தீர்களானால் இந்த வேளையிலே நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சுபமாக, மங்களகரமாக வெற்றியை தரும். சரி, இதுக்கு அடுத்ததாக செவ்வாயினுடைய ரோக கௌரி, சனியினுடைய சோர கௌரி, இந்த கௌரி அதோடு சூரியனுடைய கௌரி, இந்த கௌரிகள் அசுபத்தை கொடுக்கும். ஆனாலும் ஒரு சில நல்ல காரியங்களை அதை செய்ய முடியும். சரி, இப்போது ஒரு கௌரி என்ன பலனை கொடுக்கும் என்று பார்த்தோமானால், கௌரியினுடைய செயல்பாட்டிலே கிரகங்களை வரிசைப்படுத்தி பார்த்தபோது சூரிய கௌரி, அதனுடைய சூரியனுக்குரிய கௌரி உத்தி கௌரி,
புத்தி கௌரி என்றால் நாம் புதிதாக ஒரு பதவி ஏற்க இருக்கிறோம், ஒரு அரசு அதிகாரிகளை சந்திக்க இருக்கிறோம். சூரியன் என்றாலே அரசு, அரசாங்கம், அரசியல்வாதிகள், இந்த தன்மைகள், சூரியனுடைய தன்மைகள் அனைத்தும் இந்த வேலையில இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு வேலைக்கு நாம் விண்ணப்பம் செய்வது, இவைகளெல்லாம் இந்த சூரிய உடைய கௌரியில் நாம் எழுதினால், விண்ணப்பித்தால், அவர்களை போய் சந்தித்தால் அந்த காரியம் வெற்றியாக நடைபெறும். அடுத்தது சந்திரனுடைய அமுது கௌரி. இந்த கௌரியினுடைய வேலையிலே நாம் பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளிநாடு செல்வது, உணவு வகைகளை தயாரிப்பது, நல்ல ஹோட்டல், இது போன்ற செயல்பாடுகளிலே நீர் பிரயாணங்கள், கடல் பயணங்கள், வெளிநாடு பயணம், இவைகள் எல்லாமே நாம் இந்த அமுது கௌரியில் செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். அதோடு நோயாளிகளுக்கு மருந்துகளை இந்த அமுது கௌரி வேலையில் கொடுத்தால் நோயிலிருந்து விடுபட்டு சீக்கிரமாக நிவாரணம் பெறுவார்கள். அடுத்தது செவ்வாய். இது ரோக கௌரி என்று சொல்வார்கள். இது ஒரு அசுபமான கௌரி. ஆனாலும் இதிலே போட்டிகள், காம்படிஷன் என்று சொல்லக்கூடிய நிலைகளில் போட்டித் தேர்வுகளெல்லாம் நாம் பங்கு கொள்ள முடியும். விளையாட்டுகள் இவைகளெல்லாம் பங்கு கொண்டு நம்முடைய உடல் வலிமை ஆதிக்கத்தை காட்டலாம். அதே சமயம் ஒரு சில விஷயங்களுக்கு இவைகள் சுபமாக இல்லை என்பதனால் ஒதுக்கப்படும். இந்த கௌரியை தெரிந்து கொண்டு நாம் அந்த செயல்பாடுகளை உகந்ததை எதுவோ அதை நாம் தேர்ந்தெடுத்து செய்யலாம். அடுத்தது புதனுடைய கௌரி, லாப கௌரி. லாப கௌரி என்ன செய்யும்? புதனுடைய தன்மை அப்படியே அங்கே பளிச்சென்று வெளிப்படும். புதன் என்றாலே தகவல் தொடர்பு சாதனங்கள் இன்று. அதே போல வியாபாரம். ஒரு புதிதாக ஒரு வியாபாரத்தை தொடங்க இருக்கிறோம், முதலீடு செய்கிறோம், அந்த வியாபாரம் செழிப்பாக வரும். காரணம் அதுதான் லாபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரிக இந்த தானியங்கள்லாம் அளப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அளந்து எடுத்து அந்த சாக்கு போட்டு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுவாங்க. ஆக லாப கௌரி நமக்கு லாபத்தை கொடுக்கிறது. புதனுடைய வேலை அங்கே. அடுத்ததாக தன கௌரி என்று சொல்லக்கூடிய குரு. அவருடைய வேலையிலே பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும். சுபகாரியங்கள் அனைத்தும் பேசும்போது அவைகள் எளிதாக சுபமாகவே முடியும். பெரியோர்களை, ஆன்மீக சான்றோர்களை, கோயில் புனருத்தாரணம் செய்யக்கூடிய வேலைகள், இவைகள் எல்லாமே இந்த குருவனுடைய தனகௌரி வேலையில் செய்தால் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். அடுத்தது சுக கௌரி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தன்மை. சுக்கிரனுடைய இயல்பான செயல்பாடுகள், காரகத்துவங்கள், பண்புகள் அனைத்துமே இந்த சுக்கிரனுடைய சுககரி இருக்கும். சுகம் என்றால் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அனைத்து வீடு, வண்டி, வாகனங்கள், இவைகளெல்லாம் நம் தேக சுகம், ஆரோக்கியம், இவைகளை பற்றியெல்லாம் குறிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் ஒரு வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிலம் கிரயம் செய்வது ஆகிய விஷயங்கள் எல்லாம் இந்த சுக கௌரி வேளையில் செய்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்தது சனி ஓரை. இந்த சனியினுடைய கௌரி. இந்த நேரம் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று சோர கௌரி, ஓடிப்போவது, மறைந்திருப்பது, வீட்டை விட்டு வெளியே செல்வது, இவைகளெல்லாம் இந்த வேலையிலே நடக்கும். சில பேர் சொல்லாமல் போய்விடுகிறது. திருட்டுக்கள் நடக்கக்கூடிய நிலைப்பாடு இந்த சோர கௌரி நடக்கும். சோரம் என்றால் திருட்டு, மறைமுகமான செயல்பாடுகள், இவைகள் இருக்கும். அதே சமயத்தில் நாம் ஏற்கனவே சொன்னது போல குளிகன் இந்த நேரத்தில் தான் நடந்து கொண்டிருக்கும். இந்த குளிகனுடைய வேலையில் நாம் சில வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும். தொடர்ந்து நல்ல காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்றால் குளிகனுடைய வேலையை செய்யலாம். ஒரு வங்கியிலே பணத்தை டெபாசிட் செய்வது போடலாம். அதே போல ஒரு நிலப்பதிவு பத்திரம் செய்கிறோம், அதனை பதிவு செய்யும் போது அந்த வேலையிலே செய்யலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலையை செய்யலாம். சில காரியங்கள் செய்யக்கூடாது. என்னென்றால் திருமணம் முடிக்கக்கூடிய வேலை இந்த நேரம் இருக்கக்கூடாது. ஏனால் மீண்டும் மீண்டும் அதே வேலை செய்ய வேண்டும். அப்போ அது நல்லா இருக்குமா? இல்லை. அதனால் திருமண காரியம் செய்யக்கூடாது. ஆனால் வீட்டு பிரவேசம், கிரகப்பிரவேசம் செய்யலாம். அதே போல ஒரு வீட்டில் சாவு நடந்திருக்கிறது என்றால் அந்த சவத்தை அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது என்று நிறுத்துவார்கள். மீண்டும் மீண்டும் அமங்கலமான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதனால் இந்த குளிகின் வேலையிலே செய்யக்கூடாது என்று நிறுத்துவார்கள். ஆக இந்த நிலைப்பாடுகளை கொண்டு
மீதி இருக்கக்கூடிய ராகு காலம் என்று சொல்லக்கூடிய விஷகௌரி அது நாளில் எல்லா நாட்களிலும் வரும். ஆக ராகு காலத்தில் நாம் எந்த காரியம் எடுத்தாலும் தடையாகும். நாம் எதிர்பார்த்தது போல செய்ய முடியாது. நாம் நினைப்பதொன்று நடப்பதொன்று. நாம் நினைவுக்கு செயல்பாட்டுக்கு என்ன லட்சியத்துக்காக நோக்கத்துக்காக அந்த செயலை செய்ய போனோமோ அது நடக்காது, தடைப்படுத்தும். ஆக 8 கௌரியும் 8 நிலைப்பாடுகளும் இந்த பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தான் அந்த தினசரி கேலண்டர் அட்டையில் நாம் தேதி கிழிக்கும் போது கௌரி நல்ல நேரம் என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த கௌரி நல்ல நேரம் என்பது சூரியனுடைய வேலை எதுவோ அதுக்கு நாம் செய்து விடலாம். சுபகாரியங்கள் என்று சொல்லக்கூடிய மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் இயற்கை சுபர்களான குரு, சுக்கிரன், லாபத்தை தரக்கூடிய புதன், சந்திரன் இந்த கௌரி நேரத்தில் காரியங்கள் சிறப்பாக நடக்கும் என்பதால் அந்த கௌரி நல்ல நேரம் குறித்திருக்கிறார்கள் என்று கூறி இந்த அளவிலே இந்த கௌரி பஞ்சாங்கம் அதனுடைய தன்மைகளை பற்றி நாம் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டோம். இதனை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள்.